வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 22 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரேவதி அவங்க அம்மா கிட்ட அந்த செயினை காமிக்கிறாங்க. அம்மா, இத உங்களுக்கு பாட்டி ஆசை ஆசையா கொடுத்துருக்காங்க, இந்தாங்க அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, அந்த கிழவிக்கு வர வர திமிரு அதிகமாயிருச்சு. நம்ம வீட்டுக்கே அந்த நகையை கொடுத்து விட்டு உனக்கு கொடுக்க சொல்லி அனுப்பி விட்டுருக்கா அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கிழவிய ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு தானே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அக்கா, இதுக்கப்புறமும் சும்மா விட்டேன்னு வச்சுக்கேன், அவ பாட்டுக்கும் சர்வ சாதாரணமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவா. இது எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டு இருக்க போறியாக்கா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரிக்கு பயங்கரமான கோவம் வருது. விடமாட்டேன், அந்த கலவிய இந்த வீட்டுக்குள்ள நான் என்னைக்குமே விடமாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரேவதி கையில வச்சிருந்த அந்த நகையை பிடுங்கி வெளியில வீசி, இங்க பாரு, இனிமே அந்த கிழவி அது கொண்டு வந்தா இது கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்தா அவ்வளவுதான். கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தமே கிடையாது, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க, பாட்டி அப்படி என்னம்மா தப்பு பண்ணாங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவளால என் அம்மாவை இழந்துட்டு இருக்கிறேன். தேவையில்லாம அவளை இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு பேச. அப்ப வெள்ளி சொல்றாங்க, அக்கா, அந்த கிழவி கொடுத்த நகை எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு வாக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, அதை தான் நான் இப்ப பண்ண போறேன் அப்படின்னு எல்லா நகையும் பைக்குள்ள தூக்கி போட்டுட்டு நேரா கார் எடுக்கிறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை எவ்வளவோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஈஸ்வரி நிக்கவே இல்லை. ஈஸ்வரி நேரா அந்த நகையை எடுத்துட்டு போறாங்க. நேரா பரமேஸ்வரியோட வீட்டு வாசலுக்கு போறாங்க. பரமேஸ்வரி வீட்டுக்குள்ள இருக்க ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க, ஏ பரமேஸ்வரி, வெளியில வாடி அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, என்னடா இது ஈஸ்வரியோட சத்தம் மாதிரி இருக்கு, எதுக்கு ஈஸ்வரி இப்படி சத்தம் போடுறா அப்படின்ட்டு வெளியில வராங்க. பார்த்தா ஈஸ்வரி நின்றுகிட்டு இருக்க. பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஈஸ்வரி, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா சொல்லு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள பேசலாமே வாயேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட கொஞ்சம் குழாவுறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல, நீ கொடுத்த நகைய தூக்கி வீசுறதுக்காக வந்திருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இது மாதிரி என் குடும்பத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு நகை சேர்த்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு நான் நகை சேர்த்து வச்சிருக்கேன். நீ தான் கொடுத்து என் பொண்ணுங்களை முன்னேற்ற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. என் பொண்ணுங்க கோயில் திருவிழாவுக்கு போட்டு வர்றதுக்கு பல வகையான நகை வச்சிருக்கேன். நீ கொடுத்துதான் என் பொண்ணுக்கு நகை போடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் எதையாவது கொடுத்து எப்படியாவது என் குடும்பத்து கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை தூக்கி வீசுறாங்க. இத பார்த்ததும் நம்ம பரமேஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி, இது தலைமுறை தலைமுறையா உள்ள நகை, என் மாமியா எனக்கு கொடுத்தது, நான் அபிராமிகிட்ட கொடுத்தேன், அபிராமி அவளோட மருமக கிட்ட கொடுக்க சொன்னா, அதனாலதான் நான் கொடுத்தேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் பேரனுக்கு கொண்டு போய் கொடு, அதை விட்டுட்டு என் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் என்ன? இது மாதிரி இனிமே தேவையில்லாம ஏதாவது ஒரு வேலையை பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் நம்ம பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, பொண்ணுங்களுக்கு தானே கொடுத்தேன், நான் வேற என்ன தப்பு பண்ணேன்? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதே மாதிரி என் குடும்பத்து கூட சேர்றதுக்கு ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு நெருங்கி வந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேச. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம பாட்டி. பாட்டிக்கு அதுக்கு மேல எதுவுமே பேச முடியல. அப்போ ஈஸ்வரி அந்த பைய தூக்கி பரமேஸ்வரி வாசல்ல வீசிட்டு ஈஸ்வரி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பரமேஸ்வரி இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வீட்டுக்குள்ள இருந்த நம்ம கார்த்திக் வெளியில வராரு. அவங்க பாட்டிய பார்த்துட்டு, பாட்டி, என்னாச்சு பாட்டி? பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, பாட்டி ஆயா எவ்வளவு கோவத்தோட பேசிட்டு போறா அப்படின்னு. கண்டிப்பா இவளோட கோவம் குறையும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. இவ என் மேல அவ்வளவு வெறுப்போட இருக்கிறா, என்னையா பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அத்தை கண்டிப்பா உங்க மேல உள்ள கோவத்தை குறைச்சுப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, இல்லையா, கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. அவ கண்டிப்பா என் மேல ரொம்ப கோவத்தோட இருக்கிறா. கண்டிப்பா இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கும் வாய்ப்பே கிடையாது. உன் தாத்தா ஆசைப்பட்டது நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்ல.
ஹீரோ சொல்றாரு, பாட்டி தைரியமா இருங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்ததோட, அம்மா என்னம்மா பண்ணீங்க, பாட்டிய கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டீங்களா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவ என்ன கஷ்டப்படுத்தினது உங்க யாருக்கும் தெரியலையா? மறைமுகமா என் பொண்ணுங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்க வக்கில்லாதவ அப்படின்னு நகையை கொடுத்து விட்டுருக்கா, அது உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எம்மா அப்படியெல்லாம் பாட்டி சொல்லவே இல்லை, தலைமுறை தலைமுறையா உள்ள நகையை தான் தரேன்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டு நீங்க வேற மாதிரி யோசனை பண்ணிக்காதீங்கம்மா. பாட்டி மேல நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, பாட்டி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்கிட்ட இனிமே அந்த கிளவிய பத்தி எதுவும் புகழ்ந்து சொல்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஹீரோ நேரா ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டிய வந்துட்டு அம்மா எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா பாட்டியோட நிலைமைய நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. பாட்டி ரொம்பவே பாவம், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, ஹீரோ சொல்றாரு, ஆமா நான் அங்க இருந்தேன், அத்தை வந்துட்டு பாட்டியை பேசும் பொழுது பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, ஆனா என்ன பண்றது, அத்தை கிட்ட எந்த வகையிலையும் என்னால சமாதானப்படுத்தி பேச முடியாது, அத்தை ரொம்பவே கோவத்தோட இருக்காங்க, அவங்க கிட்ட எந்த வகையிலையும் என்னால சமாதானப்படுத்தி பேச முடியாது, அதனாலதான் நான் பொறுமையா வந்துட்டேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, பாட்டி ரொம்ப பாவம், சீக்கிரம் அந்த சண்முகம் பேசினாருல்ல, அவரு சொன்னது உண்மை அப்படின்னு அம்மாவுக்கு நிரூபிக்கணும், அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல, சீக்கிரம் நிரூபிங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா மாடிக்கு போறாரு. மயிலு நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, சகல பாத்தீங்களா, அத்தை பண்றது வர வர ரொம்ப மோசம், வயசானவங்க பாட்டி, அவங்கள போயிட்டு இந்த அளவுக்கு அத்தை பேசிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கும் அதான் கஷ்டமா இருக்கு, பாவம் பாட்டி, எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும், எப்படி உண்மையை நிரூபிக்கிறதுன்னு எனக்கு புரியல, சண்முகத்தோட வீடியோ கிடைச்சாதான் என்னால நிரூபிக்க முடியும், மத்தபடி சண்முகத்தோட வீடியோ இல்லாம ஒரு வகையிலையும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு அவர் சொல்றாரு, சகல எப்படியாவது அந்த போனை கண்டுபிடிக்கணும் சகல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க கோவில்ல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் போட்டோஸ் வந்துட்டு பார்க்கும் பொழுது அங்க சண்முகத்தோட வீடியோ எடுக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ரோகிணிக்கு அதிர்ச்சியா இருக்கு, இவரு அன்னைக்கு மண்டபத்துல வந்து ஏதோ உண்மையை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல வந்தவர் தானே, திடீர்னு இவரை யாரோ ஆயுதத்தால தாக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா இவரு ஏதோ உண்மையை சொல்ல வந்தாரு, பாட்டி கூட கூட்டிட்டு வந்தாங்க, கண்டிப்பா இவருக்கும் பாட்டிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, இதை கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்போம், இதுல எப்படி அவரோட வீடியோ வந்துச்சு அப்படின்னு ரோஹிணி நேரா மாடிக்கு போறாங்க. அங்க மயிலும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி ரெண்டு பேருக்கிட்டையும் போயிட்டு, உங்க ரெண்டு பேரையும் தான் நான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க போனீங்க அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சொல்லு ரோஹி என்னாச்சு. ரோஹிணி வந்துட்டு வீடியோவை கொடுக்குறாங்க. போனை இங்க பாருங்க, இந்த போன் நீங்க எந்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்க, இதுல அந்த சண்முகம் இருக்காருல்ல அவரோட வீடியோ இருக்கு. இது கேட்டதும் நம்ம மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்ன சொல்ற. அதுக்கு ரோஹோ சொல்றாங்க, ஆமாங்க இத பாருங்களேன் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. அப்போ மயிலு அந்த போட்டோவை பாக்குறாரு. பார்த்ததோட நேரா ஹீரோ கிட்ட, சகல இந்த போனை தான் சகல நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம், இது எப்படி ரோஹுவோட கையில. ரோஹு, இந்த போன் உனக்கு ஏது, இது நான் வாங்கி கொடுத்த போன் மாதிரி தெரியுது. ரோஹிணி சொல்றாங்க, ஆமாங்க இது நீங்க வாங்கி கொடுத்த போன் தான், அதான் கேக்குறேன் இதுல அவரோட வீடியோ எப்படி வந்துச்சு. அப்ப அவரு சொல்றாரு, ரோகு இந்த போனை நான் கடையில வாங்கின ரோகு, அவன் ஏதோ சயனான் போனை என்கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டான்னு நல்லா தெரியுது, இந்த போனை வந்துட்டு அது சண்முகத்தோட போனா தான் இருக்கும் போல. சகல இங்க பாருங்க, இந்த போனை தான் நம்ம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம், ஆனா இது எப்படி கடைக்கு போனுச்சுன்னு தெரியலையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, யாரோ வந்துட்டு இந்த போனை கொண்டு போய் கடையில வித்துருக்காங்க, அப்படிதான் அந்த போனு கடைக்கு போயிருக்கு, சரி கொடுங்க அதுல என்ன இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு வாங்கி பாக்குறாங்க. மயிலு சொல்றாரு, சகல சண்முகம் கடைசியா இருக்கும் பொழுது செல்போன் செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்திருக்காரு, கண்டிப்பா இந்த போன்ல ஏதோ ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது, சோ இந்த போனை வந்துட்டு கண்டிப்பா நம்ம என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
போனை வந்துட்டு ஓபன் பண்றாங்க. அதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த வீடியோவை பாக்குறாங்க. அதுல சண்முகம் சொல்லியிருக்காரு, நான் இப்போ ரொம்ப தப்பிச்சு போய் ஒரு கார் கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த முத்து 2 ரவுடிகளோட சேர்ந்து என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுல பட்டா கண்டிப்பா என்ன காலி பண்ணிடுவான். அவனுக்காக பயந்துதான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இது மாதிரி சிவகாமி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட இறப்புக்கு காரணம் இந்த முத்து தான். இவன் தான் வந்துட்டு அவங்களோட சாப்பாட்டுல எதையோ கலந்துட்டான். அதனாலதான் அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. மறுநாள் காலை அவங்க அந்த அம்மா மேல நகை திருட்டு விழுந்துருச்சு. ஆனா அந்த அம்மா நகையை எடுக்கவே இல்லை. கடைசி நேரத்துல அந்த அம்மாவுக்கு அதிகப்படியான அந்த விஷம் தாக்குனதுனாலதான் அவங்க இறந்துட்டாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து அவங்க இறந்ததுக்கு காரணம் அந்த சேதுபதி ஐயான்னு சொல்லிட்டாங்க. அவமானத்தால இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஒன்னும் அவமானத்தால இறக்கல. இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி. இந்த முத்து தான் காரணம் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. மயிலு சொல்றாரு, சகல சிவகாமியோட பாட்டியோட இறப்புக்கு காரணம் இவ்வளவு பெரிய சதியா? அந்த முத்து இவ்வளவு பெரிய அநியாயத்தை இந்த குடும்பத்துக்கு பண்ணிருக்கான். அத்தை இது தெரியாம இத்தனை நாளும் பாவம் பாட்டி மேல கோவத்தோட இருந்திருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா இந்த வீடியோவை இப்ப உடனே அத்தை கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். அப்போ மயில சொல்றாரு, ஆமா சகல, இந்த வீடியோவை கொண்டு போய் அத்தை கிட்ட உடனே காமிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நேரா அங்க போயிட்டு ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. போனத்தோட ஈஸ்வரி கிட்ட, அத்தை உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த காமிக்கணும். அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை சிவகாமி பாட்டியோட இருப்புக்கு காரணம் இத்தனை நாளும் அந்த பரமேஸ்வரி அப்படின்னு தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கும் பாட்டிக்கும் எந்த வகையிலயும் சம்பந்தமே இல்ல. சிவகாமி பாட்டி ஒன்னும் அதிர்ச்சியினால இறக்கல. அது ஒரு திட்டமிட்ட சதி. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, சித்தப்பாதான் அம்மாவோட இறப்புக்கு காரணம் அப்படிங்கிறத இவனுங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. சரி, நம்ம எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு நிக்கிறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப ஹீரோ அந்த வீடியோவை கொடுக்கறாரு. அந்த வீடியோல இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பொய் வந்துட்டு மறைஞ்சு இருந்திருக்கு அப்படின்னு. அந்த முத்து இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள இவ்வளவு பெரிய அநியாயம் அம்மாவுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை மாப்பிள்ள. நான் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்லவா? இங்க பாருக்கா, எனக்கு என்னமோ இது சரி மாதிரி தெரியுது. கண்டிப்பா இது சரியாதான் இருக்கணும். அந்த பரமேஸ்வரி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆனா கடைசி நேரத்துல சண்முகத்தை இப்படி பேச வச்சிருப்பாளோ அப்படின்னு தோணுது. அம்மாவோட இருப்புக்கு காரணம் அவதான்கா. அதை விட்டுட்டு அந்த முத்துவெல்லாம் காரணம் இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவரு உயிர் பயத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அத பொய் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அத்தை இந்த வீடியோவை நீங்க நல்லாவே பாருங்க. இவரை யாரும் வந்துட்டு கட்டாயப்படுத்தி சொல்ற மாதிரி தெரியல. இவரு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. அதோட இவரை அந்த முத்து துரத்துறது கூட இந்த வீடியோல இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள எனக்கு நல்லாவே புரியுது இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னு. நான் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த அவனை சும்மாவே விடக்கூடாது. இத்தனை நாளும் பாட்டியோட இறப்புக்கு காரணம் அந்த பாட்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இந்த பாட்டியோட இறப்புக்கு இவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கு, பாவம் பாட்டி அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அந்த முத்துவ நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, நம்ம மாமாவை உடனே எச்சரிக்கணுமே, அக்கா காரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அக்கா காரி மாமாவை சும்மா விட மாட்டான். நம்ம உடனே போன் பண்ணி சொல்றதுதான் நல்லது அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.